அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த டீசரை பற்றி பிரித்து மேய போகிறது கிடையாது. இந்த டீசரில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இது 100% உண்மை கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாரிட்டியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த டீசரில் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்ம அஜித் சார் அவர்களை தனியாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஏதோ ஒரு விஷயத்தை தேடுற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல யுக்தி தான். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம துப்பாக்கி படத்தை எடுத்துப்போமே. ஸோ ஒரு ஹீரோ என்றைக்குமே ஒரு கூட்டமாக ஒரு 10 பேரோட செயல்படுறதோட தனியாக செயல்படும் போது அவருடைய தாட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து யோசிப்போம். ஹீரோ அடுத்து என்ன பண்ண போகிறாரு, ஹீரோ எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தனியாக இருக்க மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவரோட ஒய்ஃபோட இருக்கிற மாதிரியும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஏதோ ஒரு விஷயத்த ஸ்கெட்ச் போட்டு அது முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிரேக் டவுன் ஒரு இங்கிலீஷ் படத்தோட தலைவர் தான். அந்த இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஏமாற்றி ஹீரோயினை 4 பேர் கடத்திட்டு போயிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஹீரோயினி மீட்டரா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த பிரேக் டவுன் படத்தோட கதை. அதை அடாப்டேஷனாக வச்சு தான் அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய இந்த டீசரில் வரக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த படத்தோட தலைவலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 100% நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுருக்க மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அர்ஜுன் சார் அவர்களை ஸ்டார்டிங்கில் காட்டிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் தெரியுது. அர்ஜுன் சார் அவர்கள் தான் அந்த படத்தில் அந்த டீசரில் சிரிக்கிறாரு. மித்தபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அனிருத் அவரோட பிஜிஎம் தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு ஷாட்டில் ஒரு டைலாக் கூட பேச மாட்டார். அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தேடி போகிற மாதிரியே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஷார்ட்ஸோட கட்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் ஆகட்டும், கலர் கிரேடிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எதுவுமே படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம விரிவாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு அந்த படத்தோட டீசர் கட்டு பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி படமும் நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அஜித் சார் அவர்களுடைய கரியர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோடு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மகள் திருமேனி சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தடம்னு ஒரு ஹிட் படம் கொடுத்துருந்தாரு. அவர் வித்தியாசமான கதைகளை எடுத்து வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுல ஒரு மன்னர்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே மற்றும் ஒரு நல்ல திரைக்கதை எழுதி நல்ல படமாக கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான வித்தியாசமான டோனில் இருக்குது, வித்தியாசமான ஒரு முயற்சி எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் பிஜே துரைசாமி. பாய்.